வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். பலம் பெருகும் அதிமுக பாஜக கூட்டணி விஜய்வுடன் பேச்சுவார்த்தையா? நாயினர் வெற்றின்னு இருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 தேர்தல் உண்மையில் இன்னும் 10 மாதங்களுக்குள் தமிழ்நாடு அல்லோல்படும் என்பதில் ஐயமில்லை. திமுக தனது கூட்டணி குறித்து மிக தெளிவான போக்கை கொண்டுள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டாலும் இன்னும் இந்த கூட்டணி களத்தில் வலுப்பெறவில்லை. தமிழகத்தில் பாஜகவின் ஆதரவு வாக்குகள் மிக குறைவு என்ற பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டன. ஆனால் அந்த விமர்சனங்கள் அனைத்தையும் ஆதாரமற்றவை. பாஜக அதிமுக கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது என அதிமுகவின் ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை முகப்பேரில் ஜிபிஎஸ் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னும் பெயரிலான மடிகணினி விற்பனையகத்தை பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த திறப்புழாவிற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை, சிலர் தலைமைச் செயலகத்தில் இருந்து காவல்துறையை கட்டுப்படுத்துகிறார்கள், இரும்பு கம்பியால் அடித்து அஜித்குமார் கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளார், அவரை தனிப்படை நேரடியாக அடி எப்படி விசாரித்தது என சராமாரி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நம்ம நாகேந்திரன். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளார். பின்னணியில் காவல்துறையை சேர்ந்தவர் இருப்பதாக தகவல்கள் உலா வருகிறது. காவலர்களே குற்றங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். லாக்அப் மரணம் என்பது காவல்துறை நடத்தும் படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும். அவை அனைத்திற்கும் முதல்வரே பொறுப்பேற்க வேண்டும். நிகிதா பெயரில் பல மோசடி வழக்குகள் உள்ள நிலையில் 2011 முதலே திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவர். முதல்வர் எளிதாக சாரி என கூறி கடந்து செல்ல முடியாது. நிகிதா தலைமை செயலகத்தில் யாரை தொடர்பு கொண்டார் என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் விஜயுடன் கூட்டணியா பாஜக பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. நல்லதே நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் என்று ட்விஸ்ட் வைத்தார் நம்முடைய நாகேந்திரன். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தொடக்க விழாவில் நான் பங்கேற்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் அனைத்து இடங்களிலும் பாஜக அதிமுகவுடன் இணைந்து செயல்படும். அதிமுகவுடன் இணைந்து இனி அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்போம். விஜயுடன் கூட்டணி குறித்து பேசினோம் என்பது குறித்து இப்பொழுதுதான் நான் எந்த கருத்தையும் கூற முடியாது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ளன, நல்லதே நடக்கும், காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு நம்ம நாகேந்திரன். பார்க்கலாம் பாஜக தாவேகா கூட்டணி உறுதியாகுமா என்பதை. நன்றி, வணக்கம்.